கிருபானந்த வாரியார் அவருடைய முருகனையும் சந்தாயுதபாணியும் நம்முடைய வாரியார் சாலையில் அவரது அவதாரமாக கூட என்று சொல்லலாம். முருகனுடைய அவதாரமாக அல்லது முருகனுடைய துணையாக நம்முடைய சுவாமிகள் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பெருமானுடைய புகழை பாடுகிறார். அவர் இறைவனாக மாறியிருக்கிறார். இறைவன் போல வழிபட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி குருகுலத்தை கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக அரசியல் சூழ்நிலை பற்றி அரசியல் பயணம் புதிய நீதி கட்சி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதாவுடைய தலைமையிலே பிரதமர் மோடி அவருடைய தலைமையிலே என்றென்றும் இணைந்து செயல்படுவோம். மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டிலே நிச்சயமாக மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். எத்தனை முனை போட்டி வந்தாலும் 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும்னு ஸ்டாலின் பேட்டி கொடுத்துருக்காரு. எல்லா அரசியல் கட்சியும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு பேசுவார்கள். அவர்களுடைய கருத்து முதல்வருடைய கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி என்னுடைய கருத்தை சட்டமன்ற தேர்தலில் வேலூரிலேயே புதிய நீதி கட்சி போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதிக வாய்ப்பு உண்டு. வேலூரில் புதிய நீதி கட்சி போட்டியிடுவதற்கு. ஆனால் இந்த தேர்தலில் ஏசி சமூகம் போட்டியிட மாட்டால். தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தமிழக சுற்றுப்பயணத்தை நிச்சயமாக மேற்கொள்வேன். நாளைய மறுதினம் நம்ம வருகின்ற 18ஆம் தேதி வஉசி அவர்கள் செக்கேத்த செம்மல் மாபெரும் தியாகி அவரது குரு பூஜையை அவர் பிறந்த மண்ணான ஒட்டப்பிடாரத்திலே குரு பூஜை செய்ய இருக்கின்றோம். அதே போல் அவருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து என்னுடைய சார்பிலே வஉசி அவர்களுக்கு ஒட்டப்பிடாரத்திலே மணிமண்டபம் கட்ட இருக்கின்றோம். அனைத்துலக முதலியார்கள் அனைத்து வேளாளர்கள் முதலியார்கள் சார்பில் மிகப்பெரிய மணிமண்டபம் கட்டப்படும். அதற்கான பணிகளை துவக்குவதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு 18ஆம் தேதி காலை ஒட்டப்பிடாரத்திலே கூறுகிறோம். மாலை நெல்லையிலே அவரது மணிமண்டபம் தமிழ்நாடு அரசின் சார்பில் கட்டப்பட்டது. அங்கு ஒரு சிறப்பு பூஜையும்